சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல அந்த பொய் சாமியாரு வந்து அண்ணாமலை உயிருக்கே ஆபத்து இந்த மீனா இங்க இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுல இருந்து விஜயா எப்படியாச்சும் மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற குறிக்கோளோடயே இருக்கிறாங்க. மீனாவும் மாமாவை பத்தியே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. முத்து தான் இதெல்லாம் மூட நம்பிக்கை, அப்படி முன்னாடியே நடக்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா நிறைய பேர் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க இல்லையா? பிரச்சனை என்னன்னே தெரியாம முன்னாடி வர்ற பிரச்சனை எப்படி நமக்கு இப்பவே தெரியும்? அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மீனாவ ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா அதே சாமியாரு எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ல, சரி சரி யாரோட கல்யாணம் நடக்கும், எங்க இருப்பான்னு சொன்னாங்களா, நான் உனக்காக பொண்ணு கேட்டு போறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அவங்க சொன்னது ரோகிணியோட தான் மறுபடியும் எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயா இருந்துகிட்டு, அதுக்கு அவளை முதல்ல அவன் கூட விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வேலையை பார்க்கணும் அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சிந்தாமணி கிட்ட வேறையா போனை போட்டு இதே மாதிரி சொல்ல, முதல்ல மீனாவை வெளியே அனுப்பு அப்படின்னு சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது மொத்த பிளானும் சிந்தாமணியோடது இல்லையா? ஸோ ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோகிணி மனோஜுக்கு போன் பண்ணி நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன், டைவர்ஸ் கொடுக்கணும்னா நீ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து யாருக்கிட்டையும் சொல்லாம நான் சொல்ற இடத்துக்கு வா, உங்க அம்மா கிட்ட சொன்னா நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மொத்தத்துல மனோஜ் ஏதோ ஒரு வலையில போய் மாட்ட போறாப்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.